ரிஷபராசிக்காரங்க தயங்கும் இடம் மட்டுமே தடங்களாக தெரியுங்க. துணியும் இடமெல்லாம் துணிச்சலாக மாறும். எப்பொழுதும் துணிந்து செயல்படுவீங்க. நீங்கள் எப்போதுமே சின்ன வயசுலேருந்தே பெரிய பெரிய முடிவுகள்லாம் எடுப்பீங்க. ஏப்பா உன்னால் முடியுமா, நீ யோசிச்சியா, விவரம் தெரியாமல் இந்த முடிவுக்கு வந்தியா, சில இல்லை அவசரப்பட்டு இந்த முடிவுக்கு வந்தியா அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்க, பெரியவங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க 1000 அறிவுரைகள் சொன்னாலும் நான் தெளிவாக தான் யோசித்து இந்த முடிவு எடுத்திருக்கேன். எங்கும் எப்போதும் துணிந்து செயல்படுவீங்க. அடுத்தடுத்து எடுக்கக்கூடிய முடிவுகளை எல்லாம் சிறப்பாக எடுத்து முடிப்பீங்க நீங்கள் தாங்க. ஜாதக கட்டத்தில் உள்ள 12 ராசிகளில் ஒன்றான உயர்வான உள்ளம் கொண்ட ரிஷபராசிக்காரங்க கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம், ரோகிணி மற்றும் மிருகசீரிஷம் 1ஆம் மற்றும் 2ஆம் பாதம் இந்த ராசியில் அடங்கும் நட்சத்திரங்கள் ஆகுங்க. ரிஷபராசியின் அதிபதி சுக்கிரவனுங்க. மிதனம், மகரம், கன்னி, கும்பம் ஆகிய ராசிகளுடன் ரிஷபராசிக்காரர்கள் இணைப்பிரியா நட்புடன் இருப்பாங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு சிம்ம ராசிக்காரர்கள் தொல்லை தரக்கூடியவங்க. இந்த ராசிக்காரர்கள் நடுத்தர உயரமும் கூர்மையான கண்களையும் உடையவங்க. இவர்கள் மிக கம்பீரமான தோற்றம் உடையவர்களுங்க. ரிஷபராசிக்காரர்கள் சாமர்த்தியமாகவும் சாதுரியமாகவும் வேடிக்கையாகவும் பேசும் ஆற்றலுடையவர்களாக இருப்பாங்க. ஆனால் அறிமுகம் இல்லாத புதிய நண்பர்களுடன் விருந்தாளிகளுடனும் பேச இவர்கள் சற்று சங்கடப்படுவாங்க. பொதுவாகவே ரிஷபராசி அல்லது ரிஷப லக்கணத்தில் பிறந்த நீங்கள் எதையும் திட்டமிட்டு தான் செயல்படுவீங்க. எதிலுமே அவசரம் காட்டாமல் எந்த விஷயமும் செய்ய மாட்டீங்க. இவர்கள் பேசும்போது நான் பேசும் வார்த்தைகள் மிகவும் கவனம் கொண்டவர்களாக இருப்பீங்க. பிறர் தம்மை குறை காணாத வகையில் நடந்து கொள்வீங்க. பேராசை குணம் இவர்களிடம் காண்பது மிகவும் கடினம்ங்க. இவர்களின் உறுதியான பேச்சு திறமையால் மற்றவர்களின் மனதில் எளிதில் இடம் பிடித்து விடுவீங்க. ரிஷபராசிக்காரங்க இது மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஞாபக சக்தி உடையவர்களாக இருப்பீங்க. இவர்கள் தற்பெருமைக்கும் புகழ்ச்சிக்கும் அதிகம் ஆசைப்படாதவங்க. அயல்நாட்டு தொடர்புடைய நிறுவனத்தில் உங்கள் பெரும்பான்மையானவர்களுக்கு வேலை கிடைக்குங்க. வேலை பார்க்கும் இடத்துலையே தன்மானமும் கௌரவமும் தான் முக்கியமாக என நினைப்பீங்க மேசராசிக்காரங்க. இவர்கள் நல்லவர்களுக்கு நல்லவர்களாகவும் கெட்டவர்களுக்கு கெட்டவர்களாகவும் நடந்து கொள்ளக்கூடியவங்க. இவர்களுக்கு வெண்மை மிகவும் பிடித்த நிறமாகுங்க. இந்த ராசிக்காரங்க ஆடம்பரமாக வாழ விரும்ப மாட்டாங்க. இவர்களிடம் எந்த கஷ்டத்தையும் தாங்கக்கூடிய சகிப்புத்தன்மை அதிகரிக்குங்க. இந்த ராசிக்காரங்க வியாபாரம் செய்வதில் மிகவும் நாட்டம் கொண்டவர்களாக இருப்பாங்க. இவர்கள் எந்த செயலை மேற்கொண்டாலும் உறுதியாகவும் துணிவாகவும் செய்து முடிப்பாங்க. இவர்கள் பல மொழிகளை கற்பதில் மிகவும் ஆர்வம் உடையவங்க. ரிஷபராசிக்காரங்க திருமண வாழ்க்கை சற்று தாமதமாக இருந்தாலும் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக அமையுங்க. இவர்களுக்கு மனைவி வழியில் கடன் தொல்லைகள் ஏற்படுங்க. இவர்களுக்கு புத்தர் வழியில் கவலைகள் ஏற்படும். பெண் குழந்தைகள் என்றால் நல்ல அனுகூலம் உண்டுங்க. கிரக அமைப்புகள் பார்த்தீங்கன்னா, ராசிஸ்தானத்தில் சூரியனும், குடும்பஸ்தானத்தில் குருவும், புதனும், சுகஸ்தானத்தில் கேதுவும் செவ்வாயும், கௌத்திரஸ்தானத்தில் சந்திரனும், தொழில் ஸ்தானத்தில் சனியும் ராகுவும், போகஸ்தானத்தில் சுக்கிரனும் இருக்காங்க. சந்திரன் இந்த வாரம் விருச்சிகம், தனுஷ் மற்றும் மகர ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறாருங்க. ரிஷபராசிக்காரங்க மனதில் நினைத்த செயல்களை செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாங்க. பத்திரம் தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து செயல்படவும், வியாபாரம் நிமித்தமான வெளியூர் பயணங்கள் மூலம் புத்துணர்ச்சியாகவும் சூழ்நிலைகளும் உண்டாகுங்க. குடும்ப உறுப்பினர்களிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்வது நல்லதுங்க. சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் விற்பனை மூலம் லாபம் கிடைக்குங்க. இனம் புரியாத சிந்தனைகளினால் மனக்குழப்பத்துடன் காணப்படுவீங்க. உயரதிகாரிகள் ஆதரவு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்களில் வங்கி நிமித்தமான உதவிகள் சிலருக்கு சாதகமாக அமையுங்க. விலை உயர்ந்த பொருட்கள் கையாளுவது நிதானம் கொஞ்சம் வேணுங்க. சூரிய நாராயண வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வர தடங்கள் எல்லாம் கொஞ்சம் நீங்குங்க. ரிஷபராசிக்காரங்க இந்த வாரம் தைரியமாக எதையும் செய்ய தோன்றுங்க. உங்களது செயல்களால் உங்களுக்கு மற்றவர்களிடம் இருந்து பாராட்டு கிடைக்கும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீங்க. எதிலையும் தயக்கமாகவோ பயமாகவோ இல்லாமல் ஈடுபடுவீங்க. தந்தை மூலம் உதவிகள் கிடைக்குங்க. பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானம் இருக்கும். சகோதரர்களுக்கு ஒற்றுமை குறையும். தொழில் வியாபாரத்தில் முழு கவனத்தை செலுத்துவீங்க. எதிர்பாராத பணம் கைக்கு வந்து சேரும். அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்களிடன்றி எதையும் செய்து முடிப்பீங்க. பணி தொடர்பான பயணங்கள் இருக்குங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும்.
வாழ்க்கை துணையின் மூலம் ஆதாயம் உண்டாகுங்க. குடும்பத்துடன் புண்ணிய ஸ்தானங்களில் செல்வீங்க. தந்தை வழி உறவினர்களிடம் இருந்து வந்த மனசங்கடம் கொஞ்சம் நீங்குங்க. ஆன்மீக எண்ணம் அதிகரிக்குங்க. உங்களது பொருட்களின் மீது கவனம் தேவைங்க. சாதுரியமான செயல்களால் லாபம் உண்டாகும். பெண்களுக்கு எதிலும் தயக்கமாகவோ பயமாகவோ இல்லாமல் ஈடுபட்டு சிறப்பாக செய்து முடிப்பீங்க. இந்த வாரத்தில் பெரியவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்குங்க. மாணவர்களுக்கு கல்வியில் தடங்கள் இன்றி நன்றாக படிப்பீங்க. ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர் மூலம் கல்விக்கான உதவிகள் கொஞ்சம் கிடைக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, மனதில் தோன்றும் கோப உணர்வுகளை கட்டுப்படுத்துவது உங்களின் மீதான நம்பிக்கை மேம்படுத்தும். இடமாற்றம் தொடர்பான முயற்சிகள் கைகூடுங்க. பயனற்ற வாதங்களை தவிர்க்கவுங்க. சகோதரர்கள் மூலம் அலைச்சல்கள் அதிகரித்தாலும் சாதகமான சூழ்நிலைகள் அமையுங்க. உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பும் ஆதரவும் கொஞ்சம் கிடைக்குங்க. வீடு மற்றும் வாகனம் வாங்குவது தொடர்பான சிந்தனைகள் கொஞ்சம் அதிகரிக்குங்க. பயணங்களில் இருந்து வந்த தாமதங்கள் குறையும். சிறு வாய்ப்புகளில் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீங்க. பத்திரம் தொடர்பான துறைகளில் அனுகூலம் ஏற்படுங்க. இழுப்பாரிய பணிகளை செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குங்க. இந்த வாரத்தில் குடும்பத்தில் சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் தோன்றுங்க. பயனற்ற விவாதங்களை குறைத்து கொள்வது கொஞ்சம் நல்லதுங்க. விலை உயர்ந்த பொருட்கள் கவனம் வேண்டும். எதையும் செய்து முடிக்க முடியும் என்ற நம்பிக்கை மேம்படுங்க. தனவரவுகளின் மூலம் சேமிப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருந்து வந்த மறைமுகமான எதிர்ப்புகள் குறையும். குத்தகை தொடர்பான விஷயங்களில் பொறுமையை கையாளவுங்க. தந்தை வழி உறவுகளிடம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்க. வாகனம் பழுதுகளை சீர் செய்வீங்க. அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்கு வரும். சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும். இழுப்பாரிய சில விஷயங்களை தீர்ப்பதற்கான சூழல் அமையுங்க. உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள். உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். உத்தியோகம் தொடர்பான பணிகள் மதிப்பு அதிகரிக்குங்க. புதியவர்கள் அறிமுகம் உண்டாகுங்க. சுக்கிரன் 11ல் இருப்பதால் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை. குடும்பத்துடன் சுற்றுலா சென்று வருவீங்க. வைகாசி 17 முதல் சுக்கிரன் 12ல் இருப்பதால் வெளியூர் வர்த்தகங்கள் லாபம் உண்டாகும். ஏற்றுமதி துறையில் புதுமையான அனுபவம் ஏற்படும். குரு 2ல் இருப்பதால் இல்லத்தில் திடீரென திருமண நிகழ்ச்சிகள் நடக்கும். சனி 10ல் இருப்பதால் சொந்த ஊர் தொடர்பான பயண சிந்தனைகளும் மேம்படுங்க. ராகு 10ல் இருப்பதால் கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுங்க. கேது 4ல் இருப்பதால் வீட்டினை மனதிற்கு பிடித்த விதத்தில் சிறு சிறு மாற்றங்கள் செய்வீங்க. ரிஷபராசிக்காரங்க, இன்று எல்லாவற்றிலும் ஒரு பயம் ஏற்படும். புதிய நபர்கள் நட்பு உண்டாகுங்க. வீடு வாகனம் தொடர்பான விஷயங்கள் கூடுதல் கவனம் தேவைப்படுங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் மொத்தமான போக்கு காணப்படுங்க. இன்றைக்கி அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு, ஊதா, மஞ்சள். இந்த நிறத்தை பயன்படுத்தினீங்கன்னா கொஞ்சம் நல்லதுங்க. பழக்க வழக்கங்கள் ஆதாயம் உண்டாகுங்க. நிர்வாக திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. ஆரோக்கியமற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க. மறைமுகமான சில வருவாய்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் மேன்மை ஏற்படும். நுட்பமான சில விஷயங்களை புரிந்து கொள்வீங்க. கலைத்துறையில் ஒத்துழைப்பு கிடைக்குங்க. வழக்குகளில் இருந்து வரும் தாமதங்கள் குறையும். எதிர்ப்பு விலகும் நாளாக உங்களுக்கு அமையுதுங்க.